என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய இலவச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டயாலிசிஸ் சென்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாருங்கள், இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூரோ ரீஹாப் சென்டர், அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த தெரப்பி சென்டர் பல ஆயிரக்கணக்கான பணங்களை அநேகர் செலவழித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, சீக்கிரமாக கத்தச்சித்தமான அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு முதியோர் இல்லமும் சென்னை பல்லாவரத்தில் துவங்குவதற்கான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 3 to 3.5 லட்சம் ரூபாய் எப்படியும் செலவாகிறது. எனவே நாங்கள் ஜெபத்தோடு திட்டமிட்டோம். ஒவ்வொருவருக்கும், அதாவது கடை வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க பிஸ்னஸ் சென்டர் நிறைய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாது? நம்முடைய திட்டங்களை அதில் போட்டு நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கடை வச்சுருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சார்பில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரிய கடைகள் இருந்தால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் தேவ பயத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்டியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை தேவனுக்கு மிகவும் பிடித்தமான காரியம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அவ்வளவாய் கர்த்தர் அவனை உயர்த்துவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். தாழ்த்துகிற எந்த மனுஷனும் தேவனை உண்மையாய் அவன் ஆராதிக்க முடியும். அவன்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்றைக்கி உலகத்தில் தாழ்மை இல்லாமல் எல்லாவற்றிலும் நான் என்றும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி பாருங்கள், தாழ்மையை இழந்து நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறத பார்க்குறோம். ஒரு சிலருடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறதுக்கு காரணம் கூட தாழ்த்தாதது தான். தாழ்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியும். உலகத்தில் நுழைந்த முதல் பாவமே பெருமை தான். பெருமையினால தான் பாருங்கள், தேவதூதர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியவங்க தாழ்த்தப்பட்டாங்க. பெருமை பெருமை. பிரியமானவர்களே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் சாந்தம் உள்ளவர், நான் மனத்தாழ்மை உள்ளவர். மனத்தாழ்மை, ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? யாராவது இந்த உலகத்தில் தாழ்மையானவங்க இருக்காங்களா அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை எட்டி பார்க்கும். இல்லைன்னா பாருங்கள், என்னை எப்படி சொல்லலையே அப்படின்னு ஒரு பொறாமை அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு வர இடங்கள் எல்லாம் தாழ்மை போயிடும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். சாந்தத்தையும் தாழ்மையையும் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்கிற எந்த மனுஷனும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிரதிபலிக்க முடியும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் அவருக்கு தாழ்மையை கொடுத்துச்சான். எது வரைக்கும் தெரியுமா? சிலுவையின் மரண பரியந்தம். யார் அவர்? சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர். யோவான் 1:3 வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவரால் அன்றி வேறு ஒருவராலும் உண்டாகலை.
சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி கர்த்தர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவர் இந்த உலகத்தில் தாழ்மையோடு இருந்தார். தாழ்மை அதுதான் அவருடைய இலக்கணம். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு தூரம் தாழ்த்துறோம். ஆண்டவராகிய இயேசுவை நம்ம பார்க்கும்போதே அந்த தாழ்மையை பார்க்கலாம். அதனால தான் அவர் மரணத்திற்கு முன்பாக தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை வந்த உடனே எனக்கு வேலை ஆகணும்னு சொல்லி சிலவங்க காலை பிடிப்பாங்க. யார் காலையாவது பிடிச்சி தனக்கு வேலையானா போதுன்னு காலையும் விழுவாங்க. ஆனால் அவங்க வேலை ஆனதுக்கப்புறம் காலை வாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இயேசு யார் தெரியுமா? காரியங்கள் எல்லாம் முடிந்து தான் வந்த வேலை முடிஞ்சிருச்சின்னு அறிந்து, யோவான் 13 முதல் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து வந்ததையும் பிதாவினிடத்திற்கு போகிறதையும் அவர் அறிந்து போகிற நேரம் வந்துருச்சு. ஆனால் இப்போ அவர் காலை கழுவணும்னா அப்போ எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இயேசுவின் தாழ்மை. அவர் உலகத்தில் வாழும்போதும் தாழ்மையோடு வாழ்ந்தார். பிறக்கும் போதும் ஒரு அரண்மனையில் பிறக்காம தாழ்மையோடு கூட அவர் முன்னணியில் பிறந்தார். தாழ்மையோடு கூட அவர் மரித்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, தாழ்மையோடு நடந்து கொண்டார். உயிர் தெழுந்த அப்புறம் கூட நான் யார் தெரியுமா அப்படின்னு எங்கேயும் போய் பெருமை பாராட்டவே இல்லை. அவர்கிட்ட தாழ்மையை மட்டும்தான் படிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசுவை ஆராதிக்கிற நம்ம இயேசுவை போல தாழ்த்தணுமே, இயேசுவை போல தாழ்மையாக இருக்கணுமே. எவ்வளவு தாழ்த்துற நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தாழ்மையை தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் 2 நாளாகமும் 7:14 ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதற்கு அவர் கொடுக்கிற முக்கியமான வசனம் 2 நாளாகமும் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்க அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் தாழ்த்தணும். தாழ்மையோடு நடந்து கொள்வோமா? தாழ்த்துவோமா? எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவு உயர்த்தப்படுவோம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்துலேருந்து தாழ்மையை கற்றுக்கொண்டு இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை மாதிரி தாழ்மையாக இருக்க எனக்கு கற்றுத்தாரோம். உங்களை மாதிரி தாழ்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களை மாதிரி நான் தாழ்மையாக இருக்க ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். தாழ்த்த கிருபை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்வோம். மத்தேயு 11:29. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு தாழ்மையோடு நீர் நடந்து கொண்டீர். தாழ்மையை ஆண்டவரே உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மையை உங்ககிட்ட தான் பார்க்க முடியும். நீர் எவ்வளவு தாழ்மையாக இருந்தீங்க, அதே தாழ்மை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தாழ்மை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையினுடைய அடையாளமாக மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி இந்த உலகத்தில் தாழ்மையோடு நடந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.